அன்பிற்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 24 ஜனவரி 25 ஷிஃப்ட் 2ல் ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் சம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? நம்ம +1 +2 ஸ்கூல் புக்கை கொஞ்சம் படித்தாலும் ஓரளவு கட்டமிட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1. இஃப் ஆல்ஃபா greater than பீட்டா greater than காமா greater than 0, then find cot inverse of 1 plus alpha beta by alpha minus beta plus cot inverse of 1 plus beta gamma by beta minus gamma plus cot inverse of 1 plus gamma alpha by gamma minus alpha. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி நமக்கு தேவை. இது நம்ம 12th ஸ்டேட் போர்டு புக்லேயே இருக்குது. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். கொஸ்டின் ஒரு டைம் நல்லா பார்த்துங்க. இஃப் ஆல்ஃபா greater than பீட்டா greater than காமா greater than 0. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோட அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? மூணுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். இந்த ஐடியா கிளிக் ஆகணும். அதே போல் ஆல்ஃபா தான் பீட்டாவோட பெரிய நம்பரு, பீட்டாங்கிறது காமாவோட பெரிய நம்பரு. ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு கிளிக் ஆகணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், என்ன ப்ராப்பர்ட்டி? ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x we can return as cot இன்வெர்ஸ் ஆஃப் x. எப்போ? x greater than 0 இருக்கும்போது. சரிங்களா? ஸோ x ஆனது 0 அதிகமாக இருக்கும்போது cot இன்வெர்ஸ் ஆஃப் x இப்படி சொல்லிக்கலாம். அதே போல் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கும்போது cot இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் பைய tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எப்படியானு சொல்லிக்கலாம். எக்ஸு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இதை இப்படி சொல்லிக்கலாம், எக்ஸு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதை இப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இதுதான் இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பாருங்கள், நியூமரேட்டர் பாருங்கள், 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஜீரோட பெரிய நம்பர் இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். அதே போல் டினாமினேட்டர் பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபான்றது தான் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஸோ இது பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ். இந்த இடத்துல இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா காமா. ஸோ பீட்டா காமா, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே ஜியோட பெரிய நம்பர் தான். ஸோ ரெண்டு மல்டிபிள் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் இருக்கும். நியூமரேட்டர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே போல் டினாமினேட்டர் பாருங்கள், பீட்டா மைனஸ் காமா. ஸோ இங்கே பாருங்கள், பீட்டா மைனஸ் காமா, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் என்னது? பாசிட்டிவ். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ நியூமரேட்டர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பட் டினாமினேட்டர் பாருங்கள், காமா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ காமா மைனஸ் ஆல்ஃபா எது பெரிய நம்பரு? ஆல்ஃபா தான் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். ஸோ இது பெரிய நம்பரு, இது சின்ன நம்பர். அப்போ ஓவரால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம்? நெகட்டிவ். இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ். ஸோ ஆல்ஃபா தான் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஸோ இதோட ப்ராக்கெட் பாருங்கள், நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் இதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். இது வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். எக்ஸ் greater than 0, எக்ஸ் ஆனது 0 விட அதிகமாக இருக்கும்போது காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லலாம்? tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. அப்போது பாசிட்டிவ் தானுங்களே இது. அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 something 1/x. ஸோ இந்த எக்ஸ் மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ப்ளஸ், ஸோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு, ஸோ பாசிட்டிவ். ஸோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கும் பொழுது காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x சொல்லலாம். ஸோ ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/something. ஸோ 1 திஸ் ஃப்ராக்ஷன் வந்து இந்த ஃப்ராக்ஷன் மேலே வந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், காட் இன்வெர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போது எக்ஸோட வேல்யூ ஜீரோட கம்மியாக இருக்கும் பொழுது, ஜீரோட கம்மியாக நெகட்டிவ், சரியா? இந்த எக்ஸ் நெகட்டிவ் இருக்கும்போது, எக்ஸோட வேல்யூ ஜீரோட கம்மியாக இருக்கும்போது இந்த காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். பை ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. ஓகேங்களா? ஸோ
இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம், மைனஸ் பை, இங்கே வந்தால் ப்ளஸ் பை tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x. ஸோ 1/xனா 1 பை திஸ் ஃப்ராக்ஷன், இந்த ஃப்ராக்ஷன் மேலே வந்தால் ரெசிப்ரோக்கல். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வரைக்கும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இங்கே பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? இது எப்படி சொல்லணும், tan இன்வர்ஸ் ஆல்ஃபா மைனஸ் tan இன்வர்ஸ் பீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் tan இன்வர்ஸ் பீட்டானா tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஸ்டெப்பை இப்படி சொல்லலாம், அல்லது இந்த ஸ்டெப்பை இப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் tan இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் காமா பை 1 ப்ளஸ் பீட்டா காமா. இது எப்படி சொல்லலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காமா. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த பையன் எப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காமா மைனஸ் ஆல்ஃபாவை tan இன்வர்ஸ் ஆஃப் காமா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் காமா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவை tan இன்வர்ஸ் ஆஃப் காமா மைனஸ் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை இப்படி சொல்லிக்கலாம், அல்லது இந்த டேர்மை இப்படி சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காமா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் காமா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்குது பை மட்டும்தான். சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் ஆன்சர் பை. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகே, தேங்க்யூ.